ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். கேக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரவா புட்டிங். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரையை வானலில் சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உருகி அது நல்லா ஒரு தேன் கலருக்கு வரும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம டார்க்காக விடக்கூடாது. ஒரு தேன் கலர் வந்த உடனே இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எந்த கப்பில் நம்ம புட்டிங் செய்ய போகிறோமோ அந்த கப்பில் உடனே மாற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதே பாத்திரத்தில் பால் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கிறேன். அந்த பாலில் ஒரு 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ரவை எடுத்தனோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்த உடனே இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாசனைக்காக நான் ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை நல்லா நுர வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நுர வந்த உடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரவை. ஸோ அதிலே இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது முட்டை சேர்த்தோன்னா முட்டை வெந்து திரியாக மாறிடும். ஸோ கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேக் பேட்டர் மாதிரி ஆகிடும். முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆல்ரெடி நம்ம கேரமல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை சேர்த்துட்டு நம்ம இதை அவிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துருக்கேன். அது அடியில் தண்ணி வச்சுட்டு இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு அது மேலே ஒரு மூடி போட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா குக் பண்ணனா சூப்பராக நம்ம ரவா புட்டிங் ரெடி ஆகிடும். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு கத்தியை விட்டோன்னா அது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாத நல்லா நீட்டாக வரணும். ஸோ அது மாதிரி வந்தாலே இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றினா சூப்பராக ரவா புட்டிங் நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா சாஃப்டாக டெலிஷியஸான ஃபுட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாட்டா பாய்.